அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தேனி மாவட்டம் குச்சனூரில் இரு தரப்பினர் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஒரு தரப்பினர் மின்மயானம் வேண்டும் என்றும் மற்றொரு தரப்பினர் மின்மயானம் வேண்டாம் என்றும் கூறி திமுக எம்பி தங்க தமிழ்ச்செல்வன் காரை மறித்து அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது தொடர்பான அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் சத்யராஜ். சத்யராஜ் வணக்கம். அங்கு என்ன நடக்குது, முழு விவரம்? பிரியங்கா, தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா அருள்மிகு குச்சனூர் சுயம்பு சனீஸ்வர பகவான் திருத்தலமானது உலக புகழ்பெற்ற திருத்தலம். இந்த திருத்தலத்தில் இன்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சார்பாக கோயில் திருப்பணிகளுக்கு மண்டபம் கட்டுவதற்காக 2,82,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் காணொலி காட்சி வாயிலாக பூமி பூஜை நடைபெற்றது. இந்த சூழலில் இதற்கு வருகை தந்த திமுக எம்பி தேனி பாராளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் வருகை தந்திருந்தார். அப்பொழுது குச்சனூர் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் ஒன்றிணைந்து ஒரு தரப்பினர் குச்சனூர் பகுதிக்கு புதிதாக மின் மயானம் வேண்டாம் என்றும் மற்றொரு தரப்பினர் புதிதாக மின் மயானம் வேண்டும் என்றும் தங்களுக்கு கோஷங்களை எழுப்பி வந்தனர். உடனடியாக தங்க தமிழ்ச்செல்வன் எம்பி அவர்களை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை ஈடுபடும் பொழுது அவரது காரை ஒரு சில மறுத்ததாக கூறப்பட்டு வரும் சூழலில் அவர் காரை விட்டு இறங்கி எதற்காக மறுத்தது என்று அவரிடம் பேச்சுவார்த்தை ஈடுபட்டு அந்த சூழல் வந்து தற்பொழுது பெரும் பரபரப்பாக காணப்பட்டு வருகிறது. தொடர்ந்து பார்த்தோம் காவல்துறையினர் குவிக்கப்பட்டு அவர்களை சமாதானப்படுத்தும் வேலையில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து போராட்டக்காரர்களும் தங்க தமிழ்ச்செல்வன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வரும் சூழலால் கோயில் வளாகம் முழுவதும் பொதுமக்கள் கூடி உள்ளார்கள். இந்த சூழலில் ஒரு தரப்பினர் எங்களுக்கு மின்மயானம் வேண்டும் என்று கோஷங்களை எழுப்பி அவரிடம் மனு அளித்தனர். அதனை பெற்றுக்கொண்ட தங்க தமிழ்ச்செல்வன் மின்மயானம் அமைப்பதற்கான நடவடிக்கை எடுப்பதாக கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து மற்றொரு தரப்பினர் அவரது காரை மறித்துள்ளார்கள். காரை மறித்து அவரது காரின் சன்னலை தட்டியதாகவும் கூறப்பட்டு வரும் சூழலில் இவர் இறங்கி எதற்காக தட்டுகிறார் என்ற கேள்வி கேட்கும்போது தற்பொழுது காவல்துறையினர் அவரை தடுத்து அவரது வாகனத்தில் ஏற்றி தற்பொழுது அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். இதனால் கோயில் வளாகம் முழு தற்பொழுது பரபரப்பான சூழல் நிலை வருகிறது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி சத்யராஜ்.